ஹை கைஸ், ஐ எம் பிஎஸ் பாரதி. இப்போ சமீப காலமாக நம்ம தமிழ்நாட்டில் சில பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம். சில பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கலாம். அதில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா, நான் ரொம்பவே அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ மகளிர் இலவச பேருந்து ரொம்பவுமே அவசியமா. அப்போது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அந்த இலவச பேருந்தில் போயிருந்தேன். அப்படி போகும்போது ரொம்ப வயசான ஒருத்தர் ஒரு காய்கறி மூட்டையோட அந்த பஸ்ஸை பிடிக்க வந்துட்டு இருந்தார். அந்த பஸ்ஸில் ஏறி அந்த மூட்டையை வச்ச உடனே அந்த பஸ் கண்டக்டர் என்ன சொல்லியிருக்காரு, ஐயா உங்களுக்கு 20 ரூபா டிக்கெட்டு, அந்த காய்கறி மூட்டைக்கு 10 ரூபா டிக்கெட்டு. அதாவது பார்த்துக்கோங்க, அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணுற பெண்கள் யாருக்குமே டிக்கெட் இல்லை, அந்த காய்கறி மூட்டைக்கு 10 ரூபா டிக்கெட்டு அப்படின்றது. அப்போது அந்த காய்கறி மூட்டைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பை அந்த பெண்களுக்கு கொடுக்கலையா, இல்லை அந்த பெண்களை விட இந்த காய்கறி மூட்டை ரொம்பவுமே கேவலமானதா ஆயிட்டுதா? எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஐயா என்ன சொன்னார், என்னால் கேட்டு இது இன்றைக்குமே ரொம்பவுமே, ஐயா நான் காய்கறி மூட்டையை எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்றாதான் ஐயா எனக்கு காசு. நான் எப்படியா அதுக்குள்ளே இவ்வளோ காசை நான் கொடுக்க முடியும்? என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, எனக்கு மட்டும் டிக்கெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். மூட்டையை எடுத்துகிட்டு கீழே இறங்கு, இதுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. மேலிடத்துலேருந்து எனக்கு சொல்கிறது தான், மேலிடத்துலேருந்து ஆர்டர் போடுறது தான் நாங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். என்ன உலகங்க! உயிருள்ள ஒருத்தவங்களுக்கு டிக்கெட்டு இல்லை, அதாவது உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு டிக்கெட்டு உண்டு அப்படின்னா அவரும் மனுஷன் தானே, அதை கொண்டு போய் விற்றா தானேங்க காசு கிடைக்கும். இப்போது சம்பாதிக்கிற ஒவ்வொரு வாய் சாப்பாடுமே நம்ம எடுத்துகிட்டு போய் அதை உழவர் சந்தையில் கொடுத்தா தான் அவங்க விற்பனை பண்ணி அதை நம்மளுக்கு சாப்பாடை தராங்க. ஸோ விவசாயிகளுக்கு முன்னுரிமை இல்லை அப்படிங்கும்போது இந்த மகளிர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது ஏன் அப்படின்றது எனக்கு ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், படிக்கிற குழந்தைகளாகட்டும், இல்லை வேலைக்கு போகிற மக்களாகட்டும், அப்படியும் இல்லை சில கல்லூரி மாணவர்களாகட்டும், அப்படியும் இல்லை சில வயசானவங்களாகட்டும், அவங்களுக்கு டிக்கெட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, ஆண் பெண் இருபாலரும் சமம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது 2 பேருக்குமே பொதுவாக டிக்கெட்டே இல்லை, இந்த காய்கறி மூட்டை இந்த மாதிரி பொருட்கள் ஏற்றிட்டு போனால் மட்டும்தான் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையாக இருக்கும். அது என்ன பெண்களுக்கு மட்டும்? அப்போது பெண்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்களா? ஆண்கள் சம்பாதிக்க வேண்டியதா? ஆண்கள் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தானே வீட்டில் காசு. அப்படி எடுத்துகிட்டு போகிறப்பவே பாதி காசை இவங்களே வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அப்போ வீட்டில் என்ன எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க? அப்படி வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கம்மியான சம்பளத்தில் நீங்கள் வீட்டில் கொடுத்தீங்கன்னா, அதே இலவச பேருந்தில் உனக்கு கூட என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதே இலவச பேருந்தை பிடிச்சிட்டு எத்தனையோ கள்ள தொடர்புகள் இப்போ அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கே, அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் என்ன சொல்ல போகிறீங்க? பாலியல் குற்றத்தை தடுத்துட்டீங்க, இந்த மாதிரி கள்ள தொடர்பை எப்போ தான் தடுக்கிறது? அப்போ எத்தனையோ குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நம்மளாக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தானே இது. நாட்டில் பாலியல் குற்றம் ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா அதை தடுக்கிறது ஏகப்பட்ட திட்டத்தை கொண்டு தடுத்துடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த கள்ள தொடர்பை தடுக்கிறது ரொம்பவுமே கடுமையான ஒரு விஷயமா இப்போ போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கள்ள தொடர்பு நடந்து அந்த பையன் அந்த பொண்ணை அடிச்சிட்டான் அப்படின்னாலும், இந்த பொண்ணு இவனை கொன்னுட்டா அப்படின்னாலும் பாதிக்கப்படுற போகிறது யாரு? நானா? இல்லை நீங்களா? இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஜனங்களா? அவங்கவுங்க பசங்க. ஸோ இது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, அவங்களுக்கே தெரிஞ்சாலுமே இதை வளர்த்து விடுறது யார்? இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு இந்த மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்துறது யார்? தமிழக அரசு தானே. ஸோ இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு என்ன பண்ண போகிறீங்க? என்ன சாதனை பண்ண போகிறீங்க? சராசரியாக கணக்கெடுத்து வச்சாலும் பெண்கள் 3.5 கோடி பேர் இருக்காங்க, ஆண்கள் 3.5 கோடி பேர் இருக்காங்க. அப்போது சராசரியாக தானே நீ எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும். மக்கள் அப்படின்னா எல்லாருமே பொது தானே. ஒவ்வொரு குடும்பத்தையும் அழிக்கிறதுக்காக நான்
இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல இது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இல்ல. எங்களுக்கும் பிடிக்கல. நீங்களும் புறக்கணிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்த இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ, இப்போ இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிட்டீங்க. மகளிர்களுக்கு இலவச பேருந்து. அப்போ காசு கட்டி போறவங்களா இருந்தாலும், அதே பஸ் ஸ்டாப்ல தான் நிக்க போறாங்க. இலவச பேருந்து அப்படின்னு சொன்ன உடனே, இலவசமா போறவங்க முன்னுரிமையா இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லாமே இலவச பேருந்துல போயிடுவாங்க அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிறவங்க, காசு குடுத்து போறவங்க, அவங்க எந்த பஸ்ல போவாங்க? அவங்களே எந்த பஸ்லயே அதே பஸ்லயே ஏறுனாலும், சுத்தியும் வெறும் பெண்களா இருந்தா, இவங்களுக்கு அன்ஈசியா இருக்காதா? பெண்களுக்கு மட்டும் தான் பாலியல் குற்றம்லாம் ஏற்படுமா? இவங்களுக்கு தனியா சுத்தி வெறும் பெண்களா இருந்தா, இவங்களுக்கு நடந்து போக வர ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம தெரியாமலே இடிச்சுட்டாலும், அவங்களே ஏதாவது சண்டை போட்டுருவாங்களோ, நம்மள அடிச்சுருவாங்களோ அப்படின்ற பயம் இருக்காதா? அ அதாவது பாலியல் சீண்டல் எல்லா இடத்துலயும் இருக்கும். அது ஆண்களுக்குன்னா மிக குறைவா தான் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. இதே அவங்களுக்கு சீண்டல் ஏற்பட்டா, இதே இவங்களே தெரியாம இடிச்சு கூட இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி, தப்பான ஒரு காரணத்தோட இவங்க பல ஆண்டு ஏதாவது பிரச்சனைய தாங்கிட்டே இருக்கிற மாரி ஏதாவது ஒரு தப்பான கண்ணோட்டம் நடந்துச்சுன்னா, யார் என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ, இப்படிப்பட்ட ஒரு திட்டத்த எல்லாரும் எதிர்க்கிறோம். அதாவது மகளிர் இலவச பேருந்து அப்படின்ற ஒரு திட்டத்த நான் எதிர்க்கிறேன். உங்களுக்கு நான் எதிர்க்கிற ஒரு விஷயம் நியாயமானது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திட்டுறதா இருந்தாலும் தயவு செஞ்சு திட்டுங்க. அதாவது அசிங்கமா பேசி இந்த மாரி இல்ல. "நீ பண்றது இது தப்பு தான்ப்பா" அப்படின்னு நீங்க இந்த மாரி சொல்லுங்க. நான் தயவு செஞ்சு ஏத்துக்கிறேன். அப்புறம் நீங்க எந்த மாதிரி விஷயத்த நீங்க சொல்லணும் அப்படின்னு நெனச்சாலும் சரி, அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம்.